முத்துவேல் வச்ச பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. அது வந்து கோயிலில் சாமிக்கு பேரை வச்சு வளர்த்தாரு. கடைசியில் இவருக்கு வந்து அந்த பேருக்கு மேலே பிடிக்கல, அதனால கருணாநிதியை மாற்றிக்கிட்டாரு. தமிழ் மேலே கொண்ட பற்றெல்லாம் கிடையாது. ஏன்னா கருணாநிதி தமிழ் கிடையாது. கருணாநிதிங்கிற பேரே சமஸ்கிருதம் தான், அதுவே தமிழ் கிடையாது. கருணாநிதி ஒரு கிரிமினல் வேலையை பார்த்தார். கருணாநிதிக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்தது யாருன்னா எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ அவரும் எம்ஜிஆர் ரொம்ப க்ளோஸ். உடனே அந்த அடுத்த கட்டமாக எம்ஜிஆர்கிட்ட சொல்லி நீ எப்படியாவது ராஜேந்திரனை சரி. இப்போ நீங்கள் என்ன விஷயம்னு கேட்கும்போது அது நீங்கள் வந்து பழைய பகையெல்லாம் மறந்து கருணாநிதியை ஆதரிங்க, முதலமைச்சராக வர நீ ஆதரிங்கன்னு சொன்னோடனே நீங்கள் அவர் யாருன்னு தெரியாமல் பேசுகிறீங்க, எந்த முடிவு எடுத்துருக்கீங்கன்னு அன்றைக்கி எஸ்.எஸ்.ஆர் சொல்லியிருக்காரு. அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியாது. அது அவரை பற்றி எனக்கு தெரியும். முன்னாடி இப்போ ஒரு சம்பவம் வரைக்கும் நடந்திருக்கு. அதனால் அவர் சொன்னார் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பின்னாடி நீங்களே வருத்தப்படுவீங்க அப்படி சொல்லி எச்சரிச்சிருக்காரு. நீங்களே வருத்தப்படுவீங்க, உங்களுக்கே இது எதிராக போய் நிற்கும். எம்ஜிஆரை வந்து காலி பண்ணணும். எம்ஜிஆரை பேச சொல்லி அவர் ஒரு 4 வார்த்தை பேசுவார். அதோட மக்களுக்கு சந்தோஷம், வந்தவனுக்கு சந்தோஷம், கேட்டுட்டு உடனே போயிடுவோம். உடனே கூட்டம் கலைஞ்சு போயிடும். இப்படி ஒரு நடைமுறை அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டது. திமுகங்கிற கட்சியும் வந்து அன்னைக்கு போட்டது ஆட்டை, அன்னைக்கு போட்டது அந்த ஓங்கோல் குடும்பத்து கையில சிக்கினது தான். அன்னையில இருந்து ஒரு சாகிறது வரைக்கும் அவர் தான் தலைவர். கருணாநிதியை விட பல மடங்கு பெரிய ஆளு தான் எம்ஜிஆர். கட்சியை வளர்றதுக்கும் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தான் காரணம். ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தான் காரணம். எம்ஜிஆருடைய ஆதரவை வச்சு எல்லாமே ஆகிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? எம்ஜிஆரை வெளியே தள்ளணும். வேலை முடிஞ்சு போச்சுல. இன்னொன்று, கருணாநிதி வந்து எப்பவுமே வந்து அவர் ஒரு நேர்மையான இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். வனவாசம் கருணாநிதிக்கு அணையாளி போட்டது அண்ணாதுரை. ஓகே, வாங்கி கொடுத்தது யாருக்கு? கருணாநிதி தான். அதான் சாணக்கியத்தனம். இது மோசடி, பித்தலாட்டம். உதயநிதிக்காரு அவரை கொண்டு போய் நீங்க இப்போ துணை முதலமைச்சராக போறீங்க. இதெல்லாம் அன்னைக்கே அவர் செய்த பிளான். அதுபடி கரெக்டா அது போயிட்டே இருக்கு. ஓங்கோல் குடும்பம் இப்படிதான் இருக்கும். விபச்சாரிட்ட கொடுத்த பணத்தையே உங்க பணத்தையும் உங்க கூட வந்த இன்னும் 2 பேருக்கும் கொடுத்த 150 ரூபாய் மொத்தமா புடுங்கிட்டு அங்க இருந்து வந்துட்டீங்க. அடுத்த லைன் எழுதுறாரு. ஒரு வாரம் வரை அதை ஒரு வெற்றி விழாவாகவே அவர் கொண்டாடினார். பணத்தை பிடிக்கிட்டு வந்தவர் ஒரு வாரம் வரைக்கும் அதை ஒரு வெற்றி விழாவாகவே அதை கொண்டாடினார். அந்த ரூபாயும் அன்று மிஞ்சியதை தவிர அடுத்து அதே மாதிரியான காரியத்துக்கு தான் பயன்பட்டது. இப்படிப்பட்ட ஒருவருடைய பேனாவுக்கு தான் நீங்க நினைவு சின்னம் வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வரி பணத்துல இருந்து பணத்தை ஒதுக்குறீங்க. இதுதான் இவங்களுடைய யோக்கியதை. கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. எப்படி சொல்றேன்? அப்படியே எழுதிட்டாரு. அதெல்லாம் அப்படியேதான் எழுதியிருக்காரு. இந்த திராவிடியா மாடல் கட்சி இதுல உள்ளவங்க இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அலையுது இந்த கும்பல். இந்த அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்காங்கல்ல, அந்த இதுல சுதந்திர தினத்தை அன்று 2011 வரைக்கும் தேசிய கொடி ஏத்துனதே கிடையாது. அதனால இவங்களுக்கும் சுதந்திரத்துக்கும் எதுவும் கிடையாது, இவங்களுக்கு நேர்மைக்கும் எதுவும் கிடையாது, இவங்களுக்கு உண்மைக்கும் ஒண்ணு சம்பந்தம் கிடையாது, இவங்களுக்கும் உழைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, இவங்களுக்கு ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த முன்னைக்கு வரைக்கும் அதே ஃபார்மரா அப்படியே தான் போயிட்டே இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இன்றைய தமிழக அரசியலில் அதிமுகன்றது பெரிய கட்சி தான். அந்த அதிமுக தொண்டர்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய கை ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட கை, உதயசூரியனுக்கும் வேறு எந்த சின்னத்துக்கும் போகாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலத்தை கொண்ட அந்த கட்சி. அந்த கட்சியை உருவாக்கியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர். எதற்காக வெளியேற்றப்பட்டார் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள்? அதாவது இது அவசியம் இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுக்கிறவங்க, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு, அது அதுக்கு அடுத்த சம்பவம் வந்து ஆம்ஸ்ட்ராங் மரணம் அப்படின்னு வந்த படுகொலை, உடனே கள்ளக்குறிச்சியை மறந்தாச்சு. ரொம்ப பக்கத்தில் நடந்த சம்பவங்களே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க. இந்த மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாம கொஞ்சம் பழையதையும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் புரிதலுக்கு நல்லா இருக்கும். அந்த இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய தலைமுறைக்கு எல்லாருக்குமே அன்னைக்கு உள்ளவங்களுக்கும் மறந்ததை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் சுருக்கம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்றேன். முக்கியமான காரணம் வந்து யாருன்னா கருணாநிதி தான். அது எல்லாருக்கே சூத்திரதாரி அவராக தான் இருப்பார். அதாவது கருணாநிதி எப்படி அப்படின்னா, ராபின்சன் பூங்காவில் வந்து அந்த திமுகங்கிற கட்சியை சென்னையில் முத ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு மீட்டிங் வச்சாங்க, ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் மேடையில் வந்து ஒரு நாற்காலியை காலியாக வச்சுட்டாங்க. பாக்கி உள்ள தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. மதியழகன், ஒரு அன்பழகன் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் வந்து நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம். ஆனால் தலைவர் ஒரே ஒரு சீட்டை மட்டும் காலியாக போட்டுட்டு அண்ணாதுரை எல்லாருமே மற்ற நாற்காலியில் தான் உட்கார்ந்துருந்து
அந்த மேடையில் கருணாநிதி இல்லை. அந்த முதல் கட்டத்தில் அந்த முக்கிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அண்ணாதுரை முதல் அன்னை தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2ஆம் கட்ட தலைவர்னு அதுக்கு அடுத்த லெவலில் வரக்கூடியதில் அந்த லிஸ்ட்லேயே இவர் இல்லாத இடத்துல தான் அன்னைக்கு உள்ள நிலவரம். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நாற்காலி காலியாக போட்டிருந்தார். எதுக்கு காலியாக போட்டிருந்தாரு அண்ணாதுரை அப்படின்னா, அந்த மீட்டிங்கில் பேசும்போது ஒரு 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு அப்படின்னா 2 மணி நேரமும் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை நல்லா கழுவி ஊற்றிட்டார். ஒரு வளர்த்த மகளையே மனைவியாக கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் மெயின் டாபிக். அதான் இவங்க வந்து அந்த திராவிடியா கழகம் இருக்குல்ல, அந்த கழகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு சொல்லப்பட்ட காரணம் இதுதான். ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை. அது வந்து அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். நாங்கள் தேர்தலை சந்திக்க மாட்டோங்கிற இதில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, பங்கெடுக்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டில் ஈவே ராமசாமி இருந்தார். அவர்கிட்ட நல்லா சொல்லி பார்த்தாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கொள்ளையடிக்க முடியாது, ஏதாவது பண்ணால் தானே செய்ய முடியும்னு சொல்லி ஏதோ கோரிக்கை வச்சு பார்த்தாங்க. அவர் கேட்கல. அதனால தான் இவங்க வந்ததாக அந்த சமயத்தில் ஒரு கருத்து, முக்கியமான ஒரு கருத்து நிலவியது. ஆனால் இவங்க சொன்ன கருத்து, இவங்க பேசின வெளியே சொன்ன மக்களுக்கு சொன்ன கருத்து வந்து மணியம்மையை அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, மணியம்மையை அவர் மகளாக வளர்த்து அந்த வளர்த்த மகளையே அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சு, அதனால நாங்கள் வெளியேறி வந்தோம் சொல்லிட்டு அவரை பற்றியே ஒரு 2 மணி நேரம் திட்டிட்டு கடைசியில் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டி தந்தை பெரியார் தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்காக இந்த வெற்றி அடைச்சி, அதனால இந்த செயல் அவர் என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு தலைவர் நாற்காலி காலியாக தான் இருக்கு. அதனால இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சிக்கு வந்து தலைவர் கிடையாது. பொதுச் செயலாளராக அவர் அண்ணாதுரை வந்து அன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர், தலைவருங்கிற நாற்காலி காலியாக வச்சுட்டு அவர் என்னைக்கு இருந்தாலும் அவர் வருவார், அவருக்காக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம். அவரை எதிர்த்தே ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவருக்கு பேர்லேயே ஒரு இதை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாற்காலிக்கு அவருக்காக நாங்கள் போட்டிருக்கலாம் சொல்கிறது எவ்வளோ பெரிய சாணக்கிய தானே இது. அப்படி தானே பித்தலாட்டத்துக்கு பேர் சாணக்கிய தானே இவங்க வச்சுருக்காங்க. இப்படி தான் அதில் ஆரம்பித்து எல்லாமே பண்ணாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் கட்சியில் வந்து தலைவருங்கிற இடத்துக்கு பதிலாக பொதுச் செயலாளருங்கிற இடத்தை முன்னிலைப்படுத்தி வச்சுருப்பாங்க. திருப்பி திமுகலேருந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வெளியே வந்த போதும் அதுக்கு தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சிக்கு. அதிமுக இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் அந்த பதவி இருக்குமே ஒழிய தலைவருங்கிற பதவி இருக்காது. அதே மாதிரி தான் தேமுதிகன்னு விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது அதுக்கும் பொதுச் செயலாளர் தான், மதிமுக ஆரம்பிக்கும் போது அதுக்கும் பொதுச் செயலாளர் தான். இது இந்த திமுகலேருந்து வெளியே வந்தது. இல்லைன்னா அதை சார்ந்து வச்ச கட்சிகள் அனைத்துக்குமே தலைவர் இருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் வேற, அவங்க வந்து தலைவர் இருப்பாங்க. காங்கிரஸ், பிஜேபி இதெல்லாம் வேற. இதில் முக்கியமான பாயிண்ட் இதை தான் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்ல வரேன். இதில் வந்து அதில் மேடையில் கூட இல்லாமல் ஒரு கேரக்டர் இருந்தில்ல, அவர் தான் மு கருணாநிதி. அவருக்கு உண்மையான பேர் வந்து தட்சிணாமூர்த்தி தான். அவர் பிறந்த பிறக்கும்போது அவருக்கு வச்ச அவங்க தந்தையார் முத்துவேல் வச்ச பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. அது வந்து கோயிலில் சாமிக்கு பேரை வச்சு வளர்த்தாரு. கடைசியில் இவருக்கு வந்து அந்த பேருக்கு மேலே பிடிக்கல, அதனால கருணாநிதியும் மாற்றிக்கிட்டாரு. தமிழ் மேலே கொண்ட பற்றெல்லாம் கிடையாது. ஏன்னா கருணாநிதியே தமிழ் கிடையாது. கருணாநிதிங்கிற பேரே சமஸ்கிருதம் தான், அதுவே தமிழ் கிடையாது. அதனால் வந்து தமிழ் மேலே பற்றில் மாற்றிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதே ஃபார்முலாவை பின்பற்றி தான் திருமாவளவன் வந்து அவங்க அப்பாவுக்கு பேரை மாற்றிட்டு நடந்தார். ராமசாமிங்கிற பேரை தொல்காப்பியன்னு மாற்றி, ஏன்னா இவருக்கு பேருக்கு முன்னாடி ஒரு தொல் வரணும். இரா அப்படின்னு போட்டால் நல்லா இல்லை, அதை தொல்லுன்னு மாற்றணும். எந்த ஜோசியும் சொல்லி கொடுத்தானே தெரில. உடனே அதுக்கு ஒரு தொல்லு போடணும்னா அப்பாவுக்கு பேரை மாற்றணும். மாற்றினா தானே அப்போ தொல்காப்பியன்னு மாற்றணும். ராமசாமிங்கிறது வந்து அது வந்து தமிழ் இல்லை. அதனால் வந்து அப்பனுக்கு பேரவே மாற்றின சுப்பையன் தான் வந்து திருமாவளவன். அப்பாவுக்கு பேர்லாம் மாற்றினீங்கல்ல சார். உங்கள் நிர்வாகி இப்போ துணை பொதுச் செயலாளர் யாரு சார்? ஆளூர் ஷானவாஸ். சுத்தமான நெய்யினாலும் செய்யப்பட்ட தமிழோ ஷானவாஸ். மாற்ற வேண்டியது தானே அதை. எப்போ நம்ம கட்சி கொள்கை இது, நான் எங்கள் அப்பாவுக்கு பேரே தமிழில் மாற்றிருக்கேன், உன் பேரை மாற்றுன்னு சொல்ல வேண்டியது தானே, மாற்ற வேண்டியது தானே. கொண்டு விடுவாங்க. சரி இருக்கட்டு, விஷயத்துக்கு வரோம். இதே மாதிரி வந்து இவருக்கு பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. அவர் வந்து கருணாநிதினு வச்சுக்கிட்டாரு. வச்சு அதுக்கு இந்த அரசியலில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார். இதில் வந்து மேடையில் இல்லாத ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட லெவலில் தான் அவருடைய அன்னைக்கு இருந்த நிலவரம். அதுதான் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது. அதுக்கு பிறகு படிப்படியாக கட்சியில் வளர்ந்து வந்து ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. 67ல் முதலமைச்சராக அண்ணாதுரை வந்து நாற்காலில் உட்கார்ந்தார். 1969 வந்து அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் இறந்த பிறகு யார் அடுத்த இது முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது நெடுஞ்செழியன் தான் அதில் இருக்கார். ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆன உடனே, அண்ணாதுரை முதலமைச்சர் ஆன உடனே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் வந்துட்டார். அப்போ நெடுஞ்செழியன் வந்து கட்சிக்கு தலைவராக இருக்கார். ஆட்சிக்கு வந்து
முதலமைச்சராக இவர் இருக்கார். இப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா அடுத்த முதலமைச்சர் நெடுஞ்செழியன் தான் வர போறாருன்னு சொல்லி எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா அவர் தான் சீனியாரிட்டியில முதல் ஆளா இருக்காரு. அதனால நெடுஞ்செழியன் தான் அடுத்து முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருந்த நேரத்துல கருணாநிதி ஒரு கிரிமினல் வேலையை பார்த்தார். சாணக்கியத்தனம். ஆமா, இதுக்கு பேர் கிரிமினல் அயோக்கியத்தனம். என்ன பண்ணார்னா நேரா போய் எம்ஜிஆரை போய் சும்மானாலும் வந்து சும்மா ஒரு கிண்டலுக்கு சொல்ற மாதிரி ஒரு இதுல வந்து டக்குன்னு சொல்லிட்டாரு, நீங்க முதலமைச்சரா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டாரு அவரை. அப்ப அவரு என்ன பண்ணிட்டாரு, நீங்க இப்ப நான் என்ன வந்து நீங்க இருக்க கூடாதான்னு கேட்பீங்களா, இதே மாதிரி போட்டு வாங்குறது. இவரு ஒரு போட்டு இப்படி போட்டாரு. அவரு சொன்னாரு இல்ல கலைஞன் நீங்களே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இது 2 பேருக்கு இடையில நடந்த உரையாடலை அப்படியே கொண்டு போய் எல்லா திமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் இவர் வந்து நம்ம புரட்சி நடிகர் எம்ஜிஆர், அப்போ புரட்சி தலைவர் இல்லை நடிகர், புரட்சி நடிகர், அவர் வந்து இப்படி எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டாரு, சின்னவர், அவருக்கு அன்பா சொல்றது சின்னவர் அப்படி சொல்லிட்டாரு. நம்ம மரியாதையை சொல்லும்போது சின்னவருங்கிற வார்த்தை தான் அதிகமாக அப்போ அந்த காலகட்டத்தில் சின்னவர். ஆமா, அதுக்கு தான் இப்போ வந்து டூப்ளிகேட் இவர் வச்சிருக்காரு. சின்னவர்னு வச்சா சும்மா இல்லை, எம்ஜிஆர் மாதிரியே வர முடியுமா, அது வேற வச்சு இவங்க வந்து அவரை சின்னவர் இப்படி சொல்லிட்டாரு எல்லாத்தையும் பரப்பி இப்போ எல்லாரும் போய் எம்ஜிஆர் போய் கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க இப்படி போய் இவரை போய் நீங்க வந்து முதலமைச்சருக்கு பரிந்துரை பண்ணதா சொல்றாரு, நீங்க இப்ப சொல்லலாமான்னு கேட்கும்போது அப்ப இவர் நான் சொல்லலைன்னு சொல்ல முடியாதுல்ல, உண்மையிலே சொன்னார்ல. அவர் ஒரு வெள்ளந்தியான மனிதர், நேர்மையான மனிதர். அப்ப வந்து நம்ம எதுக்கு சொன்னாரோ சொன்னது உண்மை தானே, சரி சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சொன்னதுக்காக இப்ப அவரை முதலமைச்சரா ஆக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு இருந்த முக்கியமான ஒரு ஆளு எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்தது யாருன்னா எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவரும் நடிகர் தான், எம்எல்ஏ. அவர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப அவருக்கு பக்கத்துல 21 எம்எல்ஏ ஏதோ வந்து அவர் சொன்னா என்ன சொன்னாலும் செய்வாங்க, அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்திருக்காங்க. அவர் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகரும் கூட அன்னைக்கு. அப்போ அவரும் எம்ஜிஆரும் ரொம்ப க்ளோஸ். உடனே அடுத்த கட்டமாக எம்ஜிஆர்கிட்ட சொல்லி நீ எப்படியாவது ராஜேந்திரனை சரி பண்ணு, ஏன்னா எனக்கு அவன் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான், என்ன ஏத்துக்கவே மாட்டான். அது வந்து அப்பட்டமா கருணாநிதிக்கு தெரிஞ்சனால எப்படியாவது அவரை சரி கட்டுன்னு சொல்லி பழையபடி எம்ஜிஆர்கிட்டே போய் சரி எப்படியோ எம்ஜிஆர் இவரே கருணாநிதியை இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி எம்ஜிஆரும் ஒத்துக்கிட்டு ஆதரவு. இப்போ கருணாநிதிக்காக ஆதரவு திரட்ட வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு வந்து போச்சு. அப்போ இவர் ராஜேந்திரன்கிட்ட போய் அவர்கிட்ட வீட்டுக்கே போய் ஒரு நல்ல அழகான சம்பவம் சொல்லுவாங்க. நிறைய ராஜேந்திரன் வீடு யாருக்கு வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுவாங்கல்ல. அப்போ அங்கே போய் இலையை போட்டு எல்லாம் சோறு எல்லாம் வச்சு வீட்டுக்கு ரொம்ப நாளாக போகாமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் திடீர்னு போன உடனே அவருக்கும் ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு வந்த உடனே எம்ஜிஆருக்கு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு, சோறு எல்லாம் பரிமாறி வச்சாச்சு. நான் சோறை சாப்பிடணும்னா எனக்கு நீ ஒரு இதை ஒத்துக்கணும், எனக்கு ஒரு சின்ன இதை நீ பண்ணணும், நான் சொல்லுவேன் நீ அதை செய்யணும், எனக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டாரு. அதனால நீ என்ன கோரிக்கையா இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்ப்போம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இல்ல நீ சொன்னாதான் நான் கையை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு அடம் பிடிச்சிருக்காரு. உடனே இருந்தால சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி செய்யறேன்னு சொன்ன உடனே சரி இப்போ சொல்லுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ நீங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது அது நீங்க வந்து பழைய பகையெல்லாம் மறந்து கருணாநிதியை ஆதரிக்கணும், முதலமைச்சராக அவரை நீங்க ஆதரிக்கணும்னு சொன்ன உடனே நீங்க அவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க, எந்த முடிவு எடுத்துருக்கீங்கன்னு அன்னைக்கு எஸ்.எஸ்.ஆர் சொல்லியிருக்காரு. அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியாது, அது அவரை பத்தி எனக்கு தெரியும், முன்னாடி போய் ஒரு சம்பவம் வரைக்கும் நடந்திருக்கு. அதனால அவர் சொன்னாரு அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பின்னாடி நீங்களே வருத்தப்படுவீங்க அப்படி சொல்லி எச்சரிச்சிருக்காரு. நீங்களே வருத்தப்படுவீங்க, உங்களுக்கே இது எதிராக போய் நிற்கும், பின்னாடி அப்படிதான் நடக்கும், எனக்கு நல்லா தெரியும், அனுபவம் பட்டிருக்கேன்னா. அதனால நீங்க இது செய்த மிகப்பெரிய மாபெரும் தவறு. இந்த முடிவை நீங்க என்ன இருந்தாலும் நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் அதை வந்து காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம். சரி உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டேன், கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி இப்படிலாம் ஆதரவை திரட்டி எம்எல்ஏ ஆயிட்டார், முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த உடனே இப்போ வந்து நெடுஞ்செழியன் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு தான் நீ தலைவன், கட்சி என் கையில இருக்கு, நான் தான் கட்சிக்கு தலைவர், அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இப்போ இதுல இருந்த உடனே இப்போ இதுக்கு எம்ஜிஆருடைய ஆதரவெல்லாம் திரட்டி எடுத்து இதை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ரெண்டாவது வருது. ரெண்டாவது என்ன பண்ணனா, அந்த முதலமைச்சர்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு எம்எல்ஏயும் கைக்குள்ள கொண்டு வந்து எல்லா அதிகாரத்தையும் ஃபுல் அதிகாரத்தையும் பயன்படுத்திட்டு இப்ப கட்சியினுடைய தலைவராகவே ஆயிட்டார். தலைவர் நாற்காலி காலியா இருந்ததுல, திமுக என்ற கட்சியினுடைய தலைவர் நாற்காலி காலியா இருந்ததை சதி பண்ணி கடைசியில் அவரே தலைவருங்கிற இடத்துல இப்ப தலைவர்னா பொதுச் செயலாளரோட மேல் போஸ்டிங் வந்துட்டல. அப்ப நீங்க அவர் சொல்றதுன்னு கேட்கணும். அப்படி முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றி ரெண்டாவது தலைவருக்கு திமுகங்கிற கட்சியும் வந்து அன்னைக்கு போட்டது ஆட்டை, அன்னைக்கு போட்டது தான் அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு கையில் சிக்கினது தான். அன்னையில இருந்து ஒரு சாகிறது வரைக்கும் அவர் தான் தலைவர். அவர் செத்த பிறகு அவருக்கு பையன் மு.க. ஸ்டாலின்காரு தலைவர். இவருக்கு பிறகு இவர் தான் தலைவர்னு இப்பவுமே அடையாளப்படுத்திட்டாங்க. உதயநிதிக்கார இப்பவுமே இளவரசருக்கு பட்டம் சுட்டு போது கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அப்போ நடந்த விஷயம்.
இதுக்கு அடுத்த இது வரும்போது எந்த எம்ஜிஆரால இவர் வந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்தார், முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடிஞ்சதோ, எந்த எம்ஜி ராமச்சந்திரனால இவர் வந்து திமுகவுக்கு தலைவராக முடிஞ்சதோ, இது அவ்வளவு இவர் நன்றி கெட்ட ஒரு ஆளு தானே, சூத்திரதாரி தானே. அதனால வந்து ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து இவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த கட்டமாக வரும்போது இந்த சரியான சந்தர்ப்பம் வரும்போது பார்த்தாரு, இனிமேல் எம்ஜிஆரை வந்து காலி பண்ணணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அண்ணாதுரையில் அதாவது தமிழகத்தில் முதல் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வரும் மக்கள் மத்தியில் அந்த திமுகங்கிற கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போடக்கூடிய பொதுக்கூட்டங்கள்லாம் அண்ணாதுரையும் பேசுகிறாரு, எம்ஜிஆரையும் பேச வச்சுருவாங்க. கருணாநிதி பேசுகிறது அதெல்லாம் பெரிய பேச்சு இல்லை. ஏன்னா மற்ற பெரிய தலைவர்கள் ஆரம்பத்தில் அவங்க எல்லாம் ரொம்ப முன்னோடிகளாக இருந்து ரொம்ப பெரிய லெவலில் இவங்களை விட பெரிய ஆளெல்லாம் அவங்க இருந்துங்க. பேராசிரியர் அன்பழகன், அப்புறம் வந்து நெடுஞ்செழியன், இவங்க எல்லாம் வந்து அப்புறம் வந்து ஈவிகே சம்பத், அவங்கெல்லாம் பெரிய லெவலில் தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இவர் அதுக்கு கீழே தான் இருந்திருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியத்துவம், ஏன்னா ஒரு பெரிய நடிகர், பெண்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர். ஏகப்பட்ட எம்ஜிஆர் பேசுகிறாருன்னா பெண்கள் கூட்டம் வந்துடும், பொதுவாக எல்லா கூட்டமும் வந்துடும், இளைஞர் கூட்டமும் வந்துடும், எல்லாம் எம்ஜிஆருக்காக கூட்டம் வரும், அண்ணாதுரைக்காக வராது, வேற எந்த திமுக தலைவர்களுக்காகவும் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் ஏன்னா எம்ஜிஆர் சின்ன ஆளு தானே, அண்ணாதுரை அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அப்போ எம்ஜிஆரை பேச வச்சு முடிச்சுடுவாங்கல்ல, அதான முறை. லாஸ்ட்ல யார் வந்து சிறப்பு விருந்தினரோ அவர் தான் வந்து கடைசியாக பேசுவார், அப்புறம் நன்றியோட முடிஞ்சிடும். இதுதான் மேடை, இது கலாச்சாரம், இதுதான் இப்படி தான் நடைமுறையில் இருக்கு. ஆனால் எம்ஜிஆர் பேசி முடிஞ்ச உடனே அவர் 4 வார்த்தை தான் பேசுறது, ரொம்ப அதிகமாக பேசுறதும் கிடையாது. ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடியது அப்படியே பேசுவார், 4-5 வார்த்தையை பேசி முடிச்சிருவாரு. முடிச்ச உடனே கூட்டம் கிளம்பி போயிடும். இவர் பண்ணோன்னா கூட்டம் போயிடும். அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணாதுரையும் இவங்க தான் மட்டும்தான் இருக்கணும். இங்கே முன்னாடி வெறும் சேர் தான் கிடக்கும். அப்போ அன்னைக்கு சேர்லாம் போட்டுக்க மாட்டாங்க, தரல தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எதிரில் உட்காந்து கேட்குற ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ வெறும் மைக்கில் சும்மா தான் பார்த்து பேசணும், வெறும் மைதானத்தை பார்த்து தான் பேச வேண்டிய நிர்பந்தம் ஆகிப்போச்சு. உடனே அண்ணாதுரை சொன்ன வார்த்தை தான், இது வந்து உனக்காக கூட்டம் சேர்க்கறது, ஆனால் என்னுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்கள கேட்க வைக்கணும். அப்போ கூட்டத்தை கூட்டுறதுக்கு நீ, பேசுறதுக்கு நான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இதை வச்சு அந்த அடிப்படையில் எம்ஜிஆரை வந்து அண்ணாதுரை பேசின பிறகு பேச வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சபை மரபே கிடையாது தமிழ்நாட்டில், எங்கேயுமே கிடையாது. சிறப்பு விருந்தினர் பிரதமர்னா பிரதமர் தான் பேசுவார், சிறப்பு விருந்தினர் முதலமைச்சர்னா முதலமைச்சர் தான் பேசுவார், சீஃப் கெஸ்ட் ஒரு ஆளை நம்ம கூட்டிகிட்டு வரோன்னா அந்த சிறப்பு விருந்தினர் தான் கடைசியாக பேசுவாங்க. மற்றவங்க எல்லாம் முதல் பேசி எல்லாம் முடிச்சிருவாங்க, கடைசியாக அவர் பேசுவாங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க, ஆரம்பிப்பாங்க, எல்லாம் முடிப்பாங்க. அப்புறம் நன்றி உரை சொல்லும்போது எழுந்திச்சு போயிட்டே இருப்பான், போகிற போக்கில் காதலை விட அவ்வளோதான். அதான் இருக்கும். இன்னும் நன்றி உரை ஆரம்பிச்சோடனே கிளம்பிடுவாங்க, ஏன்னா இவர் பேசி முடிச்சோடனே கிளம்பிடுவாங்க. ஆனால் எம்ஜிஆருக்காக இப்படி ஒரு நடைமுறையை மாற்றி அண்ணாதுரை வந்து மணிக்கணக்கில் அவர் முழங்குறதெல்லாம் முழங்கி முடித்த பிறகு தான் வந்து எம்ஜிஆரை பேச சொல்லி அவர் ஒரு 4 வார்த்தை பேசுவார். அதோட மக்களுக்கு சந்தோஷம், வந்தவனுக்கு சந்தோஷம், கேட்டுட்டு உடனே போயிடுவான், உடனே கூட்டம் கலைஞ்சு போயிடும். இப்படி ஒரு நடைமுறை அப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டது. அப்போ அதெல்லாம் வச்சு தான் அதே மாதிரி எம்ஜிஆருடைய படங்கள் அனைத்தையும் பாருங்கள், பெரும்பாலான படங்களில் இந்த திமுகனுடைய கரை வேட்டி தான் கட்டியிருப்பார், கருப்பு சிவப்பு வேட்டி பார்டரோடு தான் நடிச்சிருப்பார். நிறைய படங்களில் பாருங்கள் இருக்கும். அதே மாதிரி அவருடைய பாடல்கள் வரிகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த கட்சியினுடைய இதெல்லாம் கொண்டு வந்திருப்பார், திமுகனுடைய இதே கொண்டு வந்து அப்படியே தான் கட்சியை வளர்த்ததில் கருணாநிதியை விட பல மடங்கு பெரிய ஆள் தான் எம்ஜிஆர். பாமரண்டை கொண்டு சேர்த்ததும் கட்சி அவர் தான். சாதாரண தொண்டனெல்லாம் திமுக பக்கம் இழுத்துட்டு வந்தது தான் அவர் தான். அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி பெரிய கட்சி இருந்தது காங்கிரஸ் தானே, எல்லாத்தையும் கொண்டு வந்ததே அவர் தான். இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் ஈர்த்துட்டு வந்தது இவர் தான். அண்ணாதுரை பேசினாரு, பேச்சை வச்சு வந்தாங்க எல்லாம் படித்த மக்கள் மத்தியில் தான். பாமர மக்கள்லாம் அண்ணாதுரை செல்லாகாசு ஆயிட்டார் அந்த நேரத்தில். அதான் நான் சொல்லிட்டேன் விளக்கமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியை வளர்றதுக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் காரணம், ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் காரணம். எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர் இறந்த பிறகு முதலமைச்சர் ஆகிறதுக்கும் நீங்கள் அவருடைய பயன்படுத்திட்டீங்க. அடுத்து நீங்க வந்து கட்சியினுடைய தலைவர் ஆகிறதுக்கும் உங்க அதிகாரத்தையும் பயன்படுத்தி எம்ஜிஆருடைய ஆதரவையும் வச்சு எல்லாமே ஆகிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? எம்ஜிஆரை வெளியே தள்ளணும், வேலை முடிஞ்சு போச்சுல, இப்போ அவரை தள்ளணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு நடிகனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மகன் யார் கருணாநிதிக்கு, இதில் கருணாநிதிக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது நிறைய வரலாறு இருக்குது, அதில் ஒரு வரலாறு இருக்குது. அவருக்கு 3 மனைவிகள், வெளியே தெரிஞ்ச அளவில் 3 மனைவி. முதல் மனைவி பேர் பத்மாவதி, அந்த மகன் தான் வந்து மூகா முத்து. 2வது மனைவிக்கு மேலே தயாள், அந்த அம்மாவுக்கு மகன் தான் வந்து மூகா அழகிரி, மூகா தமிழரசு, மூகா ஸ்டாலின், செல்வி இவங்கெல்லாம். அப்புறம் 3வது மனைவி தான் வந்து ராசாத்திக்கு மகன் தான் கனிமொழி. இது வந்து ஒரு இது இருக்குது. அதில் முதல் மனைவியினுடைய மகன் இருக்கார்ல மூகா முத்து, அவரை வந்து நடிகராக்கி அவர் வந்து பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இது அவ்வளோ. நீங்கள் அந்த படத்தை பழைய இது வந்து யூடியூப்பில் இருக்கும்,
எடுத்து பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி எப்படிம்பார். அந்த காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே அப்படி இருக்கும். இவர் அப்பா முதலமைச்சர், அதனால வந்து அவரை வந்து நல்ல பெரிய டெக்னீஷியன்லாம் வச்சு தான் படம் எடுத்திருப்பாங்க. செலவு அள்ளி வீசியிருப்பாங்க. அதில் பெரிய பெரிய நடிகர் லட்சுமி, அது அன்னைக்கு பீக்கில் இருந்த நடிகைகளெல்லாம் தான் கூட இருக்கு கம்பேராக போட்டிருப்பாங்க, இந்த ஜோடியாக போட்டிருப்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. இசையமைப்பாளர் பெரிய அளவில் இருப்பாங்க, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களே வச்சுருப்பாங்க. பாடகர்ல இருந்து ஆரம்பித்து எல்லாமே போட்டிருப்பாங்க. இவர் வந்து ஒரு 4-5 படத்தையும் நடித்தார். நடித்து எம்ஜிஆர் மாதிரியே பின்பற்றி வந்தார். என்ன இருந்தாலும் எம்ஜிஆரை மாதிரி வந்து எம்ஜிஆரை பீட் பண்ணுறது சாத்தியம் இல்லைல்ல, அது காணாமல் போயிட்டார். இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் தான் நிற்கிறாரு, அவர் இல்லை. அடுத்த அதில் அவருக்கு புகழ ஒன்றும் செய்ய முடியல, அவரை எதுவுமே பண்ண முடியலைன்னு சொன்னோன்னே அதுக்கு மதுரை முத்து அவரெல்லாம் நிறைய இதெல்லாம் அவங்கெல்லாம் நிறைய அரசியல் பண்ணியிருப்பாங்க. அதில் இதுக்கு அடுத்த லெவல் தான் எம்ஜிஆர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார், முன் வச்சார். அதை நான் வந்து நம்ம வந்து திமுக, நான் திமுகன்னா நான் வந்து சாகிறது வரைக்கும் நான் திமுக தான், திமுகனாலே நான் திமுக தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நான் மட்டுமே திமுகன்னு சொல்லலை. மேடலே அவர் பேசின வார்த்தைகள், எம்ஜிஆரே பேசின வார்த்தைகள். எப்போ 1972 அக்டோபர் 8ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசும்போது இதெல்லாம் சொல்லியிருப்பார். எம்ஜிஆரே பேசியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கணக்கு எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், அதனால கட்சியை விட்டு நீக்கினார் இப்படின்னு சொல்லி ஒரு இது இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியுமா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏதோ வந்து அன்னைக்கு கட்சி தலைவருங்கிற முறையில் இவர் இருந்தார், பொருளாளருங்கிற இடத்துல வந்து எம்ஜிஆர் இருந்தார், அதனால கட்சியினுடைய வரவு செலவு கணக்கில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதை எம்ஜிஆர் கேட்டார், அதனால கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, இப்படி தானே புரிஞ்சிருப்பாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆமா, இப்படி தானே எல்லாரும் ஏற்றுக்க முடியும், நம்மளும் அப்படி தான் நினைக்க முடியும். அப்படி தானே அது பார்த்தா அப்படி தான் இருக்கும். இவர் அந்த கணக்கெல்லாம் ஒன்றும் கேட்கல. திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அதுக்கு மேலே உள்ள இது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், இவங்க எல்லாரும் கணக்கு சொல்லணும்னு சொன்னார். பொதுக்குழுவில் சப்மிட் பண்ணணும்னு சொன்னார். உங்களுடைய சொத்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குங்கிறத நீங்க காணிக்கணும், வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னார். கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொன்னார். லஞ்சம் வாங்கி நீங்க குறிப்பாக சம்பாதிக்க கூடாதுன்னு சொன்னார். அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கட்சியை விட்டு நீக்கணும்னு சொன்னார், நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். இது நல்ல விஷயம் தானே? ஆமா, இது நல்ல விஷயம் தானே? அதான் ஒரு பொதுக்குழுவில் இதை வந்து பண்ண போகிறோம், பொதுக்குழுவில் இதை ஏற்றுக்கணும், அப்படி பொதுக்குழுவில் வந்து அதை ஒத்துக்கலை, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் நான் மக்கள்கிட்ட போய் இதை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டார். அவர் அடிச்சிட்டார், ஒரே அடி அப்போ பிடிச்சிட்டார். இதுதான் அவர் கணக்கு கேட்டது, இந்த கணக்கு தான் சொன்னார். அதுக்கு எம்ஜிஆர் கருணாநிதினா, கருணாநிதி அங்கேருந்து கள்ள ட்ரெயின் ஏறி வரும்போது என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, அதை நீங்க சொல்லுங்க. ஓ, இந்த கணக்கு தான், இந்த கணக்கு. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க, எம்எல்ஏ இருக்கவங்களும் சொல்லுங்க, எம்பியா இருக்கவங்களும் சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே, சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதாவது திருட்டுத்தனமா சம்பாதிக்கணும்னு கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னதை கேட்டிருந்தாலே கட்சி சீர்திருத்தம் ஆயிருக்கும். நல்ல விஷயத்தை தான் அவர் முன்னெடுத்து வச்சார். இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து எம்பிக்கள் எல்லாம் அவருடைய சொத்து கணக்கு காணிக்கணும், அமைச்சர்கள் எல்லாம் காணிக்கணும்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அன்னைக்கு அவர் 72 சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். சொல்லி நீங்க வந்து அப்பதான் நேர்மை இருக்க முடியும். ஒரு பொது வாழ்க்கையில தூய்மை, நேர்மை, உண்மை இதெல்லாம் இருக்கணும்னா இதெல்லாம் செய்தால் தான் சரியா இருக்குங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர் முன்னெடுத்திருக்காரு. காரணம் என்ன வேணாலும் வச்சிருப்பாங்க, ஆனால் இதை தான் அவர் சொந்த கணக்கை தான் அவர் காணிக்கணும். பொதுக்குழுவில், அதுவும் திமுகவினுடைய பொதுக்குழுவில் ஒவ்வொருத்தரும் அறிவிக்கணும். அப்போ அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த யார்? கருணாநிதி 72. அப்புறம் வந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வாசிக்க வேண்டியது இருக்கும். எல்லாரும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்பவே கொள்ளையடிச்சு ஊழல் கெட்ட பேரெல்லாம் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் ஆன நேரம் அது. அப்போ வந்து விஞ்ஞான ரீதியில் அப்பவுமே ஆரம்பிச்சிட்டாரு கருணாநிதி. அப்போ இதை அவ்வளோத்தையும் சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? அப்போ அவரை கட்சியை விட்டு நீக்கணும். இதுதான் காரணம். இதில் இருந்தால் நீக்கினாங்க. வந்து அவருடைய செல்வாக்கை குறைக்கலான்னு பார்த்தாங்க, குறைக்க வாய்ப்பு இல்லை. அது நீக்கின உடனே என்னன்னா, எம்ஜிஆர் பக்கத்தில் யாரும் வரல. எம்ஜிஆர் கூட எந்த அமைச்சர்களும் வரல. ஒரே ஒரு எம்எல்ஏ வந்தால் தான் சொல்லுவாங்க. பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாம் யாருமே வரல. எம்ஜிஆர் தான் தனியாக தான். எல்லாமே ஊழல் தானா? ஆமாம், மோசடி தான். அவர் வெளியே வந்தார். வந்து அதுக்கு பிறகு அவர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல், பிரபலமான இடைத்தேர்தல் அதை சொல்லுவாங்க. அங்கே வந்து எம்பி எலெக்ஷன் இடைத்தேர்தல் அது. அதில் வந்து அன்னைக்கு காமராஜர் உயிரோடு இருந்த நேரம். அவர் காமராஜர் அன்னைக்கு 2வது இடத்துல ஓட்டு வாங்கினார். முதல் வெற்றி பெற்றது எம்ஜிஆர். காமராஜர் விட்ட வேட்பாளர் 2வது இடம், கருணாநிதி ஆளுங்கட்சி 3வது இடம். எவ்வளோ கேவலமான தோல்வி இது! திண்டுக்கல் இடைத்தேர்தல் அது ஒற்றை நபரா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டார். ஆமா, அவர் திமுக அதிமுக சார்பில் விட்ட வேட்பாளர். கட்டமைப்பு கிடையாது அதிமுகவுக்கு. கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது. எல்லா இடமும் நிர்வாகிகளை போடலை, எல்லாமே இல்லை. ஆனா மக்கள் ஆதரவு இவருக்கு பக்கம் இருக்குங்கிறது அப்பட்டமா வெளிப்பட்டு போச்சு. அதே மாதிரி இன்னொன்று, கோயம்புத்தூர்
கிழக்குன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு இடைத்தேர்தல், அது எம்எல்ஏ இடைத்தேர்தல், அதுலேயும் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றார். கடைசியில் அதுக்கு பிறகு வந்த பொது தேர்தலையும் எம்ஜிஆரே வெற்றி பெற்றார். அது பிறகு கடைசியில் அவர் மரணம் அடைகிறது வரைக்கும் எம்ஜிஆர் கடைசியில் அது அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிருந்த போது கூட கருணாநிதி என்ன சொன்னார், என் நண்பன் கருணாநிதி எம்ஜிஆர் அவர் வந்து எனக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைங்க, நான் எம்ஜிஆர் திருப்பி வந்த உடனே நான் அவர்கிட்ட பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி பிச்சை எடுத்தாலும் கருணாநிதி. இவ்வளவு கீழே இறங்கி கேவலமாக மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏற்றுக்கல. எம்ஜிஆர் இந்த பக்கமே வரலாம், ஆனால் அவர் தான் வெற்றி பெற்றார். எப்படி எதிர்கட்சியில், அதாவது திமுகவில் இருந்துகிட்டு திமுக எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அப்போ போன நேரத்தில் அவரை வச்சு இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு வேட்பாளரே அமெரிக்காவில் இருக்காரு, ஆனால் இங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு, கருணாநிதி பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் திமுகவில் இருந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, நீங்கள் அண்ணா திமுக ஓட்டு போடாதுங்க, எனக்கு ஓட்டு போட்டு என்ன வெற்றி பெற வைங்க, நான் முதலமைச்சராக இருக்கேன், நண்பன் எம்ஜிஆர் வந்த உடனே அவரு கையில் பதவியை கொடுத்துரு சொன்னாரு. அப்படியே கொடுத்துறேன், ஆமா, பதவி நான் அப்படியே கொடுத்துருவேன், முதலமைச்சரை நான் அப்படியே அவரு கையிலே கொடுத்துறேன். அவன் அண்ணாதிமுக போய் சேர வேண்டியதானே, கட்சியை கலைச்சிட்டு அண்ணாதிமுக போய் கலைச்சிட்டு போக வேண்டியது. பித்தலாட்டம். இப்படி தான் இவருடைய கருணாநிதியுடைய இது ஆரம்பிச்சது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இவர் வந்து ஒவ்வொரு இதில் எம்ஜிஆர் அண்ணே கணக்கு கேட்டால இன்னொன்றுன்னா, அவர் வந்து வெறுமனே எம்எல்ஏ எம்பிகள் மந்திரிகள் இவங்களை மட்டும் இல்லை, அவங்க உறவினர்களுடைய இதை சொத்து பட்டியலையும் வெளியிடணும்னு சொன்னார். உறவினர் முக்கியம் இல்லை, எல்லாரும் பினாமி பேரில் தான் வாங்கி வைப்பாங்க, பொண்டாட்டி பேர் மாமியார் பேர். இப்போ கூட பொன்முடி மாமியாருக்கு பேர்லாம் அரசாங்க இடத்தையே வாங்கி விட்டார்லாம், அந்த மாதிரி இறந்து போச்சுது. சைதாப்பேட்டையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அரசாங்க இடம், அதை வாங்கினது மாமியாருக்கு பேரில், மாமியார் இவர் பொண்டாட்டி எல்லாரும் சேர்த்து அதில் மாட்டினாங்க. அது ஒரு கேஸ் இருக்கு. சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் சொந்த பந்தங்கள் பேர்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் சேர்த்து வரணும்னு சொல்லி தான் அவர் இது பண்ணார். இன்னொன்று, கருணாநிதி வந்து எப்பவுமே வந்து அவர் ஒரு நேர்மையான இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன், வனவாசம், கண்ணதாசனுடைய வனவாசம், கருணாநிதியினுடைய நெருங்கிய தோழர்கள் ஒரு ஆள் கண்ணதாசன், அவருடைய வனவாசத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். கருணாநிதி வந்து அவர் வந்து ஒரு கணையாளி சாகிறது வரைக்கும் போட்டிருப்பார், ஒரு மோதிரத்தை போட்டிருப்பார். ஆமா, அதை அப்பப்போ பெருமையா பேசிட்டே இருப்பார். இது அண்ணா தந்த கணையாளி, அண்ணா வழங்கிய போட்ட கணையாளின்னு சொல்லி அண்ணாதுரைக்கு பேரையே அதை சொல்லிட்டு இருப்பார். அதை கண்ணதாசனும் எழுதி வச்சிருக்காரு. அதை கொஞ்சம் வாசிக்கிறேன், சின்ன டாபிக் தான். அண்ணா வழங்கிய கணையாளி தானே அது? ஆமாமா, அண்ணாதுரை தான் கருணாநிதிக்கு கணையாளி போட்டாரு. வாங்கி கொடுத்தது யாரு, அதான இப்ப கேள்வி. கணையாளிய கருணாநிதிக்கு போட்டு விட்டது அண்ணாதுரை, வாங்கி அண்ணாதுரைட்ட கொடுத்தது யாரு? அதை நான் சொல்றதை விட கண்ணதாசன் சொல்லியிருக்காருல, அதை வந்து நம்ம படிப்போம். அதாவது வனவாசம் இது வந்து வானதி பதிப்பகம், ஏன்னா நிறைய பப்ளிகேஷன்ல வருது. அதுல 47வது அத்தியாயம், சின்ன அத்தியாயம், அப்படி கொஞ்சம் வேகமா வாசித்து விட்டுறேன். சம்பவம் என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிச்சு. திமுக வந்து வளரும் போது 67 ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் 59 சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிட்டாங்க. இங்க அதிகமா காங்கிரஸ் கிட்ட இருந்து அந்த மாநகராட்சி வெற்றி பெற்றுச்சு. அதுல வெற்றி பெறதுக்காக உழைத்ததுல முக்கியமான ஆளு கண்ணதாசன். அந்த தேர்தல் பணியாற்றி அவருக்கு பாட்டு எழுதி காசெல்லாம் கொண்டு போய் தேர்தலுக்கு செலவு பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு கண்ணதாசன். அப்ப அவர் திமுக. அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மெரினா பீச்சில் ஒரு பெரிய கூட்டம், பாராட்டு விழா. தேர்தலில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் எல்லாம் மேடையில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவித்து இந்த மாதிரி பண்ணினாங்க. பண்ணும்போது மேடையில் வந்து அண்ணாதுரை இருக்காரு, அவருக்கு பக்கத்தில் கருணாநிதி. இதுக்காக வேண்டி உழைச்சவர் கீழே நிற்கிறார் கண்ணதாசன். இன்னும் மற்ற ஆட்கள் எல்லாம் அதில் நாய பேயா அலைஞ்சி உழைச்சவங்க எல்லாம் கீழே நிற்கிறாங்க. கருணாநிதிக்கும் அதில் பங்கு இல்லை, ஆனால் வந்து அவர் தான் எல்லாம் பண்ண மாதிரி அவரை பக்கத்தில் வச்சிருக்காங்க. மற்றபடி வெற்றி பெற்ற ஆட்கள்லாம் வச்சிருக்காங்க. இது அந்த சம்பவம். இப்போ கண்ணதாசன் எழுதினதை அப்படியே வாசிக்கிறேன். அத்தியாயம் 47, கணையாளியும் கசப்பும், இதுதான் தலைப்பு. கடற்கரையில் மாபெரும் பாராட்டு கூட்டம். வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். நடுவிலே அண்ணாதுரை, அவர் பக்கத்திலே கருணாநிதி. கவுன்சிலர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். பலர் பாராட்டி பேசுகிறார்கள். தேர்தலில் கடுமையாக உழைத்த அவனுங்கிறது கண்ணதாசன். அவனும் மற்றவர்களும் அனாதைகள் போல் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். கீழே ஒரு மூலையில் இவங்க பட்டு இருக்காங்க. கருணாநிதி பேசுகிறார். அந்த வெற்றிக்கு தானே கஷ்டப்பட்டவர் போல் பேசுகிறார். இவ்வளவு பேர் ஜெயிப்பார்கள் என்று ஏற்கனவே தனக்கு தெரிந்ததாகவே பேசுகிறார். அடுத்தார் போல் அண்ணாதுரை சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். காங்கிரஸை வீழ்த்திவிட்ட பெருமையை பேசுகிறார். வெற்றிக்காக உழைத்தவர்கள் பட்டியலை சொல்கிறார். அதில் தன் பெயரும் வரும் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். அந்தோ அப்படி ஒருவன் உலகத்தில் இருப்பதாகவோ அவன் தேர்தலில் உழைத்ததாகவோ அவர் சிந்திக்க கூடவில்லை. அவர்ங்கிறது அண்ணாதுரை.
அவன்கிறது கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு வேண்டி உழைச்சதாகவோ எதுவுமே வந்து அவர் சிந்திக்கவில்லை. அண்ணாதுரை சிந்திக்கவில்லை. அது மட்டுமா அவர் செய்தார்? அது மட்டுமா அண்ணாதுரை செய்தாரு? வர்ணனைகளோடு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். இதான் முக்கியமான டாபிக். நான் என் மனைவிக்கு நகை வாங்க கூட கடைக்கு சென்றதில்லை அண்ணாதுரை சொல்றார். எனக்கென்று கூட நான் நகை கடை ஏறியதில்லை. இன்று மதியம் வேகாத வெயிலில் ஊரெங்கும் அலைந்து கடையெங்கும் தேடி வாங்கி வந்தேன் ஒரு கணையாளி. அந்த கணையாளியை இந்த வெற்றியை ஈட்டி தந்த என் தம்பி கருணாநிதிக்கு அணிவிக்கிறேன். கூட்டத்தில் பெருத்த கரவொலி. கருணாநிதி வாழ்க என்ற முழக்கம். கூனி குறுகினான். யாரு? கண்ணதாசன். கூனி குறுகினான். பயன் கருதா உழைப்பு அரசியலில் எப்படி அலட்சியமாக ஒதுக்கப்படும் என்பதை அப்போதுதான் அவன் உணர்ந்தான். கண்ணதாசன் உணர்ந்தார். பெரிய ஜாதி, இல்ல ஒரு ஜாதி ரீதியாகவும் சில இது இருந்ததுங்கிறத அவர் சொல்லியிருக்கார். 2 லைன் தான். பெரிய ஜாதிக்காரனையும் சிறிய ஜாதிக்காரனையும் ஒரே மாதிரியாக எப்படி ஜாதி வெறி ஆட்டி வைக்கிறது என்பதை அன்று அவன் நேருக்கு நேர் பார்த்தான். இவங்க ஜாதி இல்லாத அரசியல் சொல்லி இந்த திராவிடிய மாடல் இப்ப சொல்லிட்டு இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்துங்கிறத அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட், அண்ணாதுரை அவன் இதயத்திலிருந்து சரிய தொடங்கினார். அவரை வரம்பு மீறி புகழ்ந்து கொண்டிருந்த அவன் உள்ளத்தில் அன்றுதான் அவரை பற்றிய கசப்பான எண்ணம் உதயமாயிற்று. ஒரு களங்கமற்ற பக்தனை அன்று அவர் இழக்க தொடங்கினார். களங்கமற்ற பக்தன்கிறது கண்ணதாசன், அவருங்கிறது அண்ணாதுரை. இழக்க தொடங்கினார். அவன் இதயம் நெருப்பாகவே எரிந்தது. கூட்டம் முடிந்தது. அவர் கடற்கரை மரக்கலத்தின் மீது போய் அமர்ந்தார். ஒரு கட்டுமரத்துல போய் அண்ணாதுரை அமர்ந்திருந்தார். அவன் யாரு? கண்ணதாசன். நேரே அவரிடம் போனான். என்ன அண்ணா இப்படி சதி செய்து விட்டீர்கள் என்று நேருக்கு நேர் கேட்டான். நேரவே அவர்கிட்ட வந்து என்ன அண்ணா இப்படி சதி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அட நீயும் ஒரு, அவர் சொன்னார் அண்ணாதுரை, அட நீயும் ஒரு மோதிரம் வாங்கி கொடு, அடுத்த கூட்டத்தில் போட்டு விடுகிறேன் என்றார். ஓ, தலை சுத்துதோ? புரிந்து விட்டது. அட நீயும் ஒரு மோதிரம் வாங்கி கொடு, அடுத்த கூட்டத்துல போட்டு விடுகிறேன். நீ ஒன்றும் வாங்கி கொடுப்பா, அடுத்த கூட்டத்தில் போட்டுறேன். இது ஒரு பெரிய விஷயமா. இப்போ உடனே அதெல்லாம் திருப்பி கண்ணதாசன் கேட்கிறார் அந்த இடத்துல. அப்படித்தான் கருணாநிதியும் வாங்கி கொடுத்தாரா? கோவத்தில் கேட்கிறாரு. அப்படித்தான் கருணாநிதியும் வாங்கி கொடுத்தாரா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. உடனே அட சும்மா இருப்பா, இவர் சொல்றாரு, அட சும்மா இரு, அடுத்த தேர்தல் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இவர் வந்து அவர் என்ன சொல்றதுன்னு இவர் பயங்கரமான கோவம்ல, அவன் அவரிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே நடக்கலானான். அவன் கண்களில் நீல் மறி எழுதி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காரு. இப்ப விஷயத்த நீங்க பாருங்க. கருணாநிதிக்கு கணையாளி போட்டது அண்ணாதுரை, ஓகே. வாங்கி கொடுத்தது யாருக்கு? கருணாநிதி தான். அதான் சாணக்கியத்தனம். இது மோசடி, பித்தலாட்டம். அப்போ அண்ணாதுரையே முதையே போய் ஒரு மோதிரத்தை வாங்கி கையில கொடுத்து அண்ணா இந்த இதுல மேடையில போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அண்ணாதுரையும் சரி வா நான் போட்டு தொலைகிறேன்னு சொல்லி மேடையில வச்சு இவன் தான் கூட்டத்துக்கு, ஏன்னா இப்ப மோதிரம் போடுறதுக்கு அவனுக்கு காரணம் சொல்லணும்ல. அப்ப வந்து இந்த வெற்றிக்கு காரணமானது கருணாநிதி தான். அவர் அயராது பாடுபட்டு எல்லாம் பண்ணி எடுத்து இப்ப பண்ணினாரு, வச்சாரு. 5 பைசா செலவழிக்காத ஆளு. கண்ணதாசன் பாட்டு எழுதி காசெல்லாம் வீணாக்கினவர், தேர்தலுக்காக செலவு பண்ணவர், அன்னைக்கு இதெல்லாம் பண்ணினவர் அவரு. அது கடைசி வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்தார் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும். ஆனா இதெல்லாம் இவர் இப்ப கணையாளியை போடணுமே, அதுக்கு வந்து ஒரு வர்ணனையோட வார்த்தையை சொல்லணும், அப்புறம் ஒரு காரணம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னாங்க. காரணம் அண்ணாதுரை எப்படி நேர்மையான ஆளுன்னு சொல்றீங்க? கண்ணதாசன் சொல்லல, நேர்மையான ஆளுன்னு சொல்லல. இப்படிதான் இருக்கும் அரசியல்னா, இப்படிதான் இருக்கும். அவனா வெளியே வந்து நல்லா அண்ணா ஏன்னா மறைந்து போயிட்டாரு. திரைப்படங்கள் பாக்குற மாதிரி இருக்கு. அன்னைக்கே அப்படி யோசிச்சிருக்கிறாரு, கணையாளியை வாங்கி கொடுத்து கையில போடுங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய பாருங்க. இதுக்கு சாணக்கியத்தனம் என்னவா எடுத்துக்கிறது? நான் சாணக்கியத்தனம் எடுத்துக்கிறதா? இதுக்கு வந்து காப்பிரைட் ஹோல்டர் வந்து நான் கிடையாது, கண்ணதாசன். அவருக்கு வனவாசத்துல அவர் சொன்னதை தான் நான் வாசித்திருக்கேனே ஒழிய நான் வந்து ஏன் கற்பனையில நான் சொன்னது இல்லை. இந்த அளவுக்கு எப்படி கருணாநிதி வந்து இருப்பார் அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு லெவலுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே போதும். இது வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இந்த கட்சியில எப்படியெல்லாம் என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி எப்படியெல்லாம் மோசடியை கொண்டு வந்து கடைசியில் அவருக்கு மகனை எப்படி உருவாக்குனாரு. ஆமா, ஸ்டாலினை எப்படி கொண்டு வந்து இளைஞரணியில் கொண்டு வந்து ஸ்டாலினை எப்படி அப்புறம் வந்து செயல் தலைவராகி அப்புறம் வந்து அப்படி படிப்படியே எப்படி வந்து கொண்டு வந்து இன்னொருத்தரை எவ்வளவு மூத்த தலைவர்களெல்லாம் இருக்கும்போது இப்பவும் கூட மூத்த இப்போ வந்து பொதுச் செயலாளர் இருக்க துறைமுருகன் தானே, அவரு தானே நீங்க வந்து அடுத்த செயல் தலைவராக்கலாம், துணை முதலமைச்சராகலாம். அவருக்கு தகுதி இல்லையா? என்ன திறமை இல்லையா? என்ன இல்லை? இல்லைன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை விட ஒரு திறமையான ஆளா உதயநிதிக்காரு?
அவரை கொண்டு போய் நீங்கள் இப்போ துணை முதலமைச்சராக போகிறீங்க. இதெல்லாம் அன்னைக்கே அவர் செய்த பிளான், அதுபடி கரெக்டாக அது போயிட்டே இருக்குது. ஓங்கோல் குடும்பம் இப்படி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். இது ஒரு பக்கம். நான் ஏற்கனவே முதலாவதே சொல்லிட்டேன், இவருக்கு 3 பொண்டாட்டி அதிகாரப்பூர்வமாக. அப்புறம் இத்தனை நமக்கு தெரியாது. இது அதிகாரப்பூர்வமாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒரு மனைவி இருக்கணுங்கிறதா நம்ம இது. ஆமாம், ஒரு மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ 3 பொண்டாட்டியை வச்சு ஒருத்தர் வாழ்ந்த ஒருத்தர் 3 பொண்டாட்டி, அதுவும் குறிப்பாக 2 பொண்டாட்டி விட முதல் மனைவி இறந்ததை விட்டுரும். 2வது மனைவி அதுக்கு பிறகு தயாளம்மாளும் ராசாத்தி 2 பேரும் அவர் மனைவி இருக்கும்போதே எப்படி முதலமைச்சர் ஆனார்? ஒரு வழிகாட்டி, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர், யாரும் கேட்கல, அதனால ஆனார். சட்டப்படி அன்னைக்கு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அது கொஸ்டினபிளாக இருக்கும், கேள்வி அது இந்த இடத்துல வந்திருக்கும். சரி, இப்படி 3 கல்யாணம் பண்ணி இதெல்லாம் வாழ்ந்திருக்காரு, மற்றபடி எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்தாரு அப்படின்னா அதுக்கும் கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா கண்ணதாசன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரும் ஒரு இதை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு கண்ணதாசன். நீ இப்படியெல்லாம் வாழாத, கெட்டு போயிடுவா, நீ இப்படி வாழு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நான் அப்படியெல்லாம் வாழ்ந்து நாசமா போயிட்டேன், நீ நல்லா இப்படியெல்லாம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குறிப்பாக அவர் சொல்லியிருப்பார். அவர் இதில் ஒரு உடச்சி ஒரு உண்மையை ஒரு இதை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு விபச்சாரிகிட்ட கண்ணதாசன், கருணாநிதி, அன்றைக்கு எம்எல்ஏ, திமுகவில் எம்எல்ஏ இருந்த ஒருத்தர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி குறிப்பிட்டிருக்கு, பேர் குறிப்பிடல, 3 பேருமே அங்கே போயிருக்காங்க. ஒரு நாட்டு வைத்தியர் ஒருத்தர் தன்னுடைய 3 மகள்களை வச்சு விபச்சாரம் பண்ணியிருக்காரு வறுமையினால. மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் வேற, 2வது மகளும் 3வது மகளும் கல்யாணம் முடியாதவங்க. இவங்க 3 பேரும் அந்த அந்த ஒரு சின்ன வீட்டில் தடுப்பு வச்சு ஒரு அட்டை வச்சு ஏதாவது தடுத்து 3 ரூம் மாதிரி வச்சு அதில் தான் இந்த விபச்சாரம் இது நடந்திருக்கு. அவர் கண்ணதாசன் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். சென்னை ராயப்பேட்டையில் குறுகலான சந்து, ஒரு முட்டு சந்துன்னு வச்சுருங்க. அந்த சந்திலே தான் அந்த பெண்ணின் தகப்பனாரான நாட்டு வைத்தியர் தன் 3 பெண் மகளோடு குடியிருந்தார். மூத்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் உண்டு மற்றும் 2 கன்னியர். அவனும் கண்ணதாசனும் அந்த துள்ளு தமிழ் தோழனும், யாரு துள்ளு தமிழ் தோழன்? கருணாநிதி. இன்னும் ஒரு தற்கால எம்எல்ஏயும் இரவு 9 மணிக்கு அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள். 9 மணி டைமை நோட் பண்ணிடுங்க. மூவருக்குமாக 150 தரப்பட்டது. 150 ரூபா கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு தானே, அவர் நாட்டு வைத்தியர் வாங்கிட்டு உள்ள விட்டாச்சு. இளைய பெண்ணொருத்தியை அந்த பிரமுகர் சேர்த்து கொண்டார். எந்த பிரமுகர்? தொள்ளு தமிழ் தோழன் கருணாநிதி சேர்த்து கொண்டார். அந்த சிறிய வீடு மறைவு தட்டிகளால் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. தட்டி வச்சு 3 ரூம் மாதிரி பிரிச்சிருக்காங்க. இரவு 11 மணி இருக்கும். ஒரு பகுதியில் இருந்து பரபரப்பான பேச்சு எழுந்தது. நேரம் ஆக ஆக அது வாக்குவாதமாக வளர்ந்தது. எது? 2 பேருக்கும் இடையில சத்தம் வந்துச்சு. கலா ரசிகர் வெளியே வந்தார். கலா ரசிகர்னா கருணாநிதியை மீன் பண்றார். கையில் இருந்த துண்டை தலையிலே கட்டி கொண்டார். நாட்டு வைத்தியரை தட்டி எழுப்பினார். உன் பெண் சரியாக நடந்து கொள்ளவில்லை, மரியாதையாக பணத்தை திருப்பி கொடு என்றார். போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டினார். கண்ணதாசன் எழுதுறார் அடுத்த லைன்ல, போலீஸ் வந்தால் தன் கதி என்ன என்பதை அந்த கலா ரசிகன் மறந்தே போனார். இறுதியில் 150 ரூபாயும் பெற்றுக்கொண்டு தான் ஆளை விட்டார். 3 பேரும் ரூபா கொடுத்துட்டீங்க, ஒரு ஆள் பிரச்சனை பண்ணீங்க, பாக்கி 2 பேரும் பிரச்சனையே பண்ணல. ஆனாலும் கூட உங்களுக்குள்ள நீங்களும் 9 மணிக்கு போயிட்டு 11 மணி வரைக்கும் அங்கே என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க? உள்ள இப்போ எல்லா இதையும் முடிச்சு விபச்சாரிட்ட கொடுத்த பணத்தையே, உங்க பணத்தையும் உங்க கூட இன்னும் 2 பேருக்கும் கொடுத்த 150 ரூபாய் மொத்தமாக பிடுங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. அடுத்த லைன் எழுதுறாரு, ஒரு வாரம் வரை அதை ஒரு வெற்றி விழாவாகவே அவர் கொண்டாடினார். பணத்தை பிடிங்கிட்டு வந்தவர் ஒரு வாரம் வரைக்கும் அதை ஒரு வெற்றி விழாவாகவே அதை கொண்டாடினார். அந்த ரூபாயும் அன்று மிஞ்சியதை தவிர அடுத்து அதே மாதிரியான காரியத்துக்குத்தான் பயன்பட்டது. தெளிஞ்சுது. இவ்வளவுதான். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒருவருடைய பேனாவுக்கு தான் நீங்கள் நினைவு சின்னம் வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வரி பணத்திலிருந்து பணத்தை ஒதுக்குறீங்க. இதுதான் இவங்களுடைய யோக்கியதை. கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. எப்படி சொல்றேன், அப்படியே எழுதிட்டார். அதெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்காரு. இன்னொரு தகவலும் இருக்கு. இந்த புத்தகம் நான் வாங்கினது 31வது பதிப்பு, 2006 பதிப்பிக்கப்பட்ட புத்தகம் இது. ஆனா இதனுடைய முதல் பதிப்பு இருக்குல்ல, அந்த முதல் பதிப்பு, அதுக்கு முன்னாடி இவர் அவர் நடத்தின அந்த தெண்டல்ங்கிற பத்திரிகையில இன்னொரு இடி முழக்கம்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து எழுதினாரு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு அது புத்தகமா வெளியே வந்திருக்கு. அந்த புத்தகமா முதல் பதிப்பில் வந்துச்சுல, அந்த புத்தகத்துல இருந்ததை அதுக்கு பின்னாடி வந்த பதிப்புகள்லாம் எடிட் பண்ணியிருக்காரு, கண்ணதாசனே எடிட் பண்ணியிருக்காரு. இது ஏன்னா அது கெஞ்சி கூத்தாடி இருப்பாங்க, எதுக்கு இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திட்டு என்ன வேண்டாம் கொஞ்சம் விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அது பிறகு பாதியை விட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறது தான் இந்த புக்கில் இருக்கு. ஒரிஜினலாக அவர் எழுதின புது இந்த புத்தகத்துல இல்ல. அதுல ஒரு கால்வாசி அரைவாசி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரிஜினல் புத்தகம் கிடைச்சுன்னா அதை எடுத்துட்டு வரேன். இல்லை இன்னும் எவ்வளவு கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கிறதுமே அடுத்த எடிஷன்ல இல்லாம இருக்குல்ல. இப்போ
இல்ல இது இருக்கும், இதுக்கப்புறம் இது பெரும்பாலும் இருக்கு. ஏன்னா 2006 தானே, 31வது எடிஷனுக்கு வந்துட்டு அது பிறகு அதை எடிட் பண்ணல, கண்ணதாசனும் இல்ல, அதை edit கடைசி. பண்ணல. ஆமா இல்ல இதுக்கு பிறகு எடிஷன் வந்திருக்கும். ஏன்னா 2006 2024 இருக்கும். ஆமா. அதனால இதுக்கு பிறகு பல எடிஷன் 31க்கு மேல இப்போ எடிஷன் போட்டிருப்பாங்க. இன்னொரு பப்ளிகேஷன் நிறைய இதுல எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல முதல் பிரிண்ட்ல வந்துச்சுல முதல் எடிஷன், அந்த முதல் பதிப்புல உள்ள விஷயங்கள் வந்து பின்னாடி வந்த எடிஷன்ல அதை எடிட் பண்ணிட்டாரு கண்ணதாசனை. நான் ஒரு இடத்துல அதை படிச்சிருக்கேன். அவரே வந்து இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள்லாம் வந்ததுனால அதை மறைமுகமா சொல்லியிருப்பாரு. அதை அதனால சரி ஒளிஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அதை எடிட் பண்ணி தான் அப்புறம் வந்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரே எழுதிட்டு இருந்தார். அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த முதல் பிரிண்ட் கிடைச்சுன்னு வச்சிருங்க, இல்லைன்னா அந்த தென்றல்ல தொடரா வந்தது கிடைச்சுன்னு வச்சிருங்க. அதுல இன்னும் நிறைய கதைகள் இருக்கும். இவர் மட்டும் இல்ல, அண்ணாதுரையுடைய சம்பவமும் இதுல இருக்கு, இதுலயே இருக்கு. அண்ணாதுரையுடைய சம்பவமும் இதுலயே இருக்கு. ஆனா தொட்டிருக்காரு அவ்வளவுதான். ஆனா அதுல ரொம்ப ஆழமாவே இருக்குங்கிறது என்னுடைய இது. இவ்வளவுதான் சார். இந்த திராவிடியா மாடல் கட்சி இதில் உள்ளவங்க இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இப்போ அலையுது இந்த கும்பல். அதை விட கொடுமை என்னன்னா இதில் யாருமே இவங்க எல்லாமே சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் உள்ளவங்க. அண்ணாதுரை வந்து 1908 பிறந்தார், 9 பிறந்தவர். கருணாநிதி வந்து 1924 பிறந்தவர். சுதந்திரம் 1947 சுதந்திரம் வந்து 1947 அடைந்தது. அப்போ இதுக்கு இடையில சுதந்திரம் அடையும் போது சுதந்திரத்தை நெருங்கி வரும்போதெல்லாம் இவங்க ரொம்ப துள்ளு தமிழ் இதெல்லாம் மிகப்பெரிய இளைஞர்கள் இவங்கெல்லாம். ஈவே ராமசாமி நாயகர் வந்து 1872 பிறந்தவர். இவங்க எல்லாம் ரொம்ப இளமை காலத்துல இருந்தவங்க. நான் ஏன் இவங்களை மட்டும் குறிப்பிடுறேன்னா இவங்க தான் பொது வாழ்க்கையில இருந்தாங்க. அன்னைக்கே பொது வாழ்க்கை திமுக அந்த மாதிரி நீதி கட்சி திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு திராவிட கழகம்லாம் ஆரம்பிச்சு அதுல இருந்தவங்க இவங்க எல்லாம். அதனால நான் இவங்களை சொல்றேன், பொது வாழ்க்கையில இருந்தவங்க, மேடைக்கு மேல முழங்கினவங்க இவங்க எல்லாம். சுதந்திரம் அடையும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சுதந்திரத்துக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கருணாநிதி என்ன பண்ணார் சொல்லுங்க, அண்ணாதுரை என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க. சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாங்க, அண்ணா ஈவேரா வேண்டான்னு சொன்னார். அவங்க கூட இவங்களும் இருந்தாங்க, தீர்மானம் போட்டாங்க. தீக மாநாட்டில் தீர்மானம் போட்டு இங்கிருந்து லண்டன் ராணிக்கு அனுப்பி வச்சாங்க. கடைசியாக சுதந்திரம் 1947 சுதந்திரம் இனிமேல் கொடுத்து தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வரும்போது நீங்கள் வந்து சென்னை மதராஸ் ராஜதானி மட்டுமாவது லண்டன்ல இருந்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்ன ஆட்கள். சுதந்திரம் கேட்கிறார் காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. சுதந்திரம் கொடுத்தா ஒரு குண்டூசி கூட நம்மளால தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் ஈவே ராமசாமி நாயகர். அதனால சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஆட்கள் சுதந்திரம்னா அப்போ அது என்னங்கிறது கூட புரியல. இன்னைக்கு வந்து அதாவது அதை விட கொடுமை என்ன தெரியுமா, 1947 சுதந்திரம் வழங்கப்பட்டு நம்மெல்லாம் எல்லாரும் சுதந்திரத்தை தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல கருப்பு தினமாக அன்னைக்கு கடைபிடிச்ச ஆளு தான் இவங்கெல்லாம். தீக்கால இருந்து எல்லாருமே கருப்பு தினமா கடைபிடிச்சவங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, ஈவே ராமசாமி இறக்கிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா தான் கடைபிடிச்சார். 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குல்ல, அதாவது வந்து அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்காங்கல்ல, அந்த இதுல சுதந்திர தினத்தை அன்று 2011 வரைக்கும் தேசிய கொடி ஏத்துனதே கிடையாது. அதுக்கு பிறகு கொடி ஏற்றுவாங்க. எப்படி ஏற்றுவாங்கன்னா கொடியை சும்மா ஏன்னா பெரிய சர்ச்சையாகி பெரிய பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு கொடி ஏற்றுவாங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு சுதந்திர தினத்தை அன்னைக்கு கொடி ஏற்றுவாங்க. RS பாரதி கொடி ஏற்றிட்டு அந்த பேரை வருது. கடைசியாக ஒரு தடவை தான் அநேகமாக அது 2019 இருக்கும், 20 இருக்கும். 20 மட்டும்தான் வந்து MK ஸ்டாலின் கருணாநிதி கொடி ஏற்றினதே கிடையாது. கருணாநிதி அவர்கள் வந்து திமுக அலுவலகங்களில் தேசிய கொடியை கடைசி வரைக்கும் ஏற்றினதே கிடையாது. அந்த தலைமை அலுவலகத்தில் கூட ஏற்றினது கிடையாது. MK ஸ்டாலின் ஒரே ஒரு தடவை ஏற்றிருக்கார், 20 ஏற்றிருக்கார், 20 நினைக்கிறேன். அதில் வந்து சுதந்திர தினத்தை அன்னைக்கு இனிமே அடுத்து முதலமைச்சர் ஆக போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் அவர் கிடைச்ச பிறகு இனிமேல் நம்ம ஏற்ற மாதிரி தான் தப்பாயிரும் சொல்லிட்டு கொடியை ஏற்றிட்டு ஒரு சல்யூட் கூட அடிக்காமல் கிளம்பி போயிட்டார். கொடி ஏத்தன அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். அவ்வளவுதான். இவங்கெல்லாம் கோட்டையில கொடி ஏற்றுவேன்னு பெருமை பேசுவாங்க. நாங்க வந்து இன்னும் நிறைய இதெல்லாம் வாங்கி தந்தெல்லாம் சொல்லுவாங்க. சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கும்பல் இது. சுதந்திரம் வேண்டாம் இன்னைக்கு கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரன் தான் வால் பிடிச்சிட்டு அலைவாங்க. வெள்ளைக்காரன் கலெக்டர் ஆசை சுட்டு கொன்னது வாஞ்சிநாத ஐயர். ஆமா. ஆனா அந்த வாஞ்சிநாதனுக்கு வந்து எங்கேயுமே அங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க. அது வந்து எம்ஜிஆர் பீரியட்ல வச்சது. எம்ஜிஆர் வச்சுட்டார். வாஞ்சிநாதனுக்கு வந்து செங்கோட்டையில ஒரு சிலை வச்சிருக்காரு. அந்த சிலைக்கு இதுவரைக்கும் திமுக இருந்து எந்த அமைச்சர்களும் மாலை போட்டதே கிடையாது. முதலமைச்சரும் போட்டது கிடையாது. கனிமொழியே போட்டது கிடையாது. அது இவ்வளவுக்கு வாஞ்சிநாதனுக்கு போட்டோ வச்சு ஒரு பூ கூட போட்டது கிடையாது அவருடைய நினைவு நாள் பிறந்த நாட்களுக்கு. ஆனா அந்த ஆஸ் கலெக்டர் இருக்காமல அவனுக்கு தூத்துக்குடியில ஒரு நினைவு மண்டபம் இருக்கு. அந்த நினைவு மண்டபம் புல் மண்டி புதர் மண்டி கிடந்தது. இப்ப 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் செய்த திருப்பணி அந்த மண்டபத்தை சுத்தப்படுத்தி அந்த அதை வந்து பராமரிச்சு இப்ப நல்லா அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. நம்ம வரி பணத்துல அதை புதுப்பிச்சிருக்காங்க.
ஆஸ் கலெக்டர் வெள்ளைக்காரன் ஆஸ் கலெக்டருடைய நினைவு மண்டபத்தை புதுப்பிச்சிருக்காங்க. ஆனா வாஞ்சிநாதனுக்கு எந்த நினைவு மண்டபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு மரியாதையும் கிடையாது, இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, ஆஸ் கலெக்டர் வந்து அவருக்கு சமாதி இன்னமும் பாளையங்கோட்டையில் இருக்கு. அதுக்கு இன்னொரு குரூப்பு போய் அதுக்கு மாலை போட்டுட்டு அலையுது. அது இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, வாஞ்சிநாதனுடைய சமாதி எங்க இருக்கு? எங்க இருக்கு? யார்ட்டையாவது கேளுங்க. அவருக்கு சமாதியே கிடையாது. அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் போட்டிருக்கான் வெள்ளைக்காரன். நரிக்கும் காக்காய்க்கும் கழுகுக்கும் நாய்க்கும் போட்டிருக்கான். அன்னைக்கு போட்டு அவரை வந்து அந்த உடல்ல இல்லாம ஆக்கிட்டான். ஆனா அவனை யோக்கியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த திராவிடியா மாடல் கும்பல் இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் கொடி பிடிச்சிட்டு. அதனால இவங்களுக்கும் சுதந்திரத்துக்கும் எதுவும் கிடையாது, இவங்களுக்கு நேர்மைக்கும் எதுவும் கிடையாது, இவங்களுக்கு உண்மைக்கும் ஒன்று சம்பந்தம் கிடையாது, இவங்களுக்கும் உழைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, இவங்களுக்கு ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த இன்னைக்கு வரைக்கும் அதே ஃபார்முலாவில் அப்படியே தான் போயிட்டே இருக்கு. இல்லை, நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்ட காரணத்திலிருந்து கணக்கு கேட்டாரிலிருந்து ஒழுக்கம் வரைக்கும் எல்லாமே புதிய கருத்துக்களாக இருக்கு. என்னுடைய தலைமுறை சேர்ந்தவங்களுக்கு இது புதுசாக தானே இருக்கும். அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி இது புரிதல் எப்படி இருக்கும்? இதில் இதுவரைக்கும் கணக்கு கேட்டார்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினச்சிட்டே இருப்பாங்க, நம்ம முதல் சொன்ன மாதிரி அது வந்து கட்சியில் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால ஒரு கணக்கு கட்சியில் வந்து தப்பு பண்ணால் காரணம் இது பொருளாளர் தான் பொறுப்பு. கட்சியில் கணக்கு வழக்க பார்க்கறதே யாருக்கு? பொருளாளர். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க, பணத்தை அதிகமாக செலவு பண்ணிட்டா பொருளாளர் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பார். ஆனால் அவரே கணக்கு கேட்டார்னா, ஆனால் மக்களை எப்படி புரிய வச்சிருக்காங்க? கட்சிக்குள்ளால கணக்கு கேட்டாரு, அதனால கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு. கட்சியில கணக்கு கேட்கல, கட்சியில இருந்த நிர்வாகிகளை நீ ஒழுக்கமா இருன்னு சொன்னார், நேர்மையா இருன்னு சொன்னார், ஊழல் பண்ணாதேன்னு சொன்னார். அதனால அந்த மாமனிதனை கட்சியை விட்டே நீக்கினாங்க. அதுக்கு தான் இது ராமச்சந்திரனுக்கு போட்டு அதுக்கு கடைசியில் அவருக்கு மரணம் அடையிறது வரைக்கும் கதற வச்சுட்டாங்க. தமிழக மக்கள் கதற வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு திருந்தவா செய்தாங்க? திருந்தவே இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் சாமி சிலை இடிக்கிறது, கோயில் இடிக்கிறது, இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுறது, அதே தானே. மு.க. ஸ்டாலினும் வந்து கருணாநிதியோடு அது ஒழிஞ்சிடும்னு நினைச்சேன்னாம்லாம். அது பிறகு மு.க. ஸ்டாலின் வந்த உடனே கொஞ்சம் நேர்மையா இருப்பாரு, எல்லோ மதத்துக்கும் பொதுவானவராக இருப்பாருன்னு அப்படி நான் கூட அப்படிலாம் எதிர்பார்த்தேன். மாலை மலையில் வேலை பார்க்கும்போது அப்படிதான் நினைப்பேன். எனக்கு இவருக்கு மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ இல்லை, இருந்துச்சு. இவர் என்ன, இவர் கொஞ்சம் நேர்மையா இருப்பார், என்ன இருந்தாலும் அவர் இந்து மதத்தை இழிவுபடுத்தி திட்டிட்டுலாம் நடந்தார் கருணாநிதி. ஆனால் இவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது இது அதை விட டேஞ்சரான ஆள். இன்னமும் நிறைய கோயில்களை இடிக்கிறதுலேருந்து எல்லாம் அதை மட்டுமே தான் செய்துட்டு இருக்காங்க. அல்ல இது எந்த காலத்துலையும் இவங்க திருந்த மாதிரி ஆர்ஜின் இது தானே, ஜீன் ஒன்று தானே, அது தானே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். ஓகே சார், பல்வேறு தகவலை தெரிவித்திருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.